ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பக்ரீத்துக்கு எங்கள் வீட்டில் ஒயிட் பிரியாணி செஞ்சோம். அதோடைய ரெசிபியை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு முந்திரி, பிரியாணி ஸ்பைசஸ், பாண்டா லீஃப், வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கிக்கிறட்டும். அதுக்குள்ளே போய் சட்டுன்னு ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுறேன். என்னென்னா வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூடவே தயிரும் எலுமிச்சை சாறும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பொடி சேர்க்க போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்ச அந்த பவுடரையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துட்டு வச்சிருந்த 1 கிலோ சிக்கனையும் அது கூட சேர்த்துக்கிறேன். 3/4 படி அரிசிக்கு 2 3/4 படி அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு வச்சிருந்த அரிசியையுமே சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க முடிக்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன்னா மசாலா நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம். ஆனால் இது நார்மல் பிரியாணியை விட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ரைஸ் வெந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில். பார்க்க வேணா பிரியாணி கலரில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பிரியாணியுடைய பக்குவமே புட்டு மாதிரிக்கே தான். கையில் பிடிச்சா கெட்டியாக இருக்கணும், பிளேட்டில் இருக்கும் போது உதிரியாக இருக்கணும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நெய்யும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். சுட சுட அட்டகாசமாக இருந்துச்சு நம்ம ஒயிட் பிரியாணி. இதே மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக ரெசிபீஸ் பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.